வணக்கம். இது டிஎன் வெதர் போர்காஸ்ட் எனும் தனியார் வானிலை பக்கத்தின் வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழை படிப்படியாக அதிகரிக்கும். கடந்த 2 வருடங்களாக கேரளா, தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவான மிக அதி கனமழை காரணமாக அணைகளுக்கு நன்றாக நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியது. தொடர்ந்து மேட்டூர் அணையும் முழு கொள்ளளவை எட்டி காவேரி ஆற்றில் 1,00,000 கன அடிக்கு மேல் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானிசாகர் அணையும் 75% வரை நீர் இருப்பு எட்டியது. கோவை பிஏபி அணைகள், சோலையாறு மற்றும் ஆழியாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டியது. பரம்பிக்குளம் அணையும் வேகமாக நிரம்பி 80% வரை எட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த பல நாட்களாக கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பதிவாகி வந்த மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும். அதே நேரம் இன்று முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையானது படிப்படியாக அதிகரிக்கும். இன்று வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழைக்கும் ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இடிமழைக்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் நீலகிரி, கோவை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் இடிமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த மழையானது படிப்படியாக வரும் நாட்களில் அதிகரிக்கும். இந்த வாரம் இறுதி அல்லது அடுத்த வாரம் துவக்கத்தில் தமிழகம் அருகே மேலடுக்கு சுழற்சி உருவாகும் வாய்ப்பு உள்ளதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் சிறப்பான இடிமழைக்கு வாய்ப்பு உருவாகும். நன்றி, வணக்கம்.